ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய லைனப் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தேர்ந்தெடுக்கிற இயக்குனர்கள் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வளர்ந்து வர இயக்குனராக நெல்சன் திலீப்குமார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு புதுவித பரிமாணத்துல காட்டி அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாத்தினாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா திடீரென நம்ம ஞானவேல் அவர்களுடன் கை கொடுத்தாரு. அந்த படமுமே பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்திற்கு நல்ல மெசேஜ் உள்ள படமாகவும் ரசிகர்கள் திரையரங்குகள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ற படமாகவுமே அமைஞ்சது. இந்த படமுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்தது. சோ இதனை அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. சோ தற்போது அதுதான் கூலி அப்படின்ற திரைப்படமாக உருவாகிட்டு இருக்கு. இதனுடைய 4வது கட்ட படப்பிடிப்பு பேங்காக்ல நடைபெற்றவர் தான். இந்த படப்பிடிப்பு முடித்த கையோடு அடுத்ததாக ஜெயிலர் 2ல இணைய இருக்காரு. இந்த படத்திற்காக பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெறும் 100 நாட்கள் தான் கால் ஷீட் கொடுத்திருக்காரா. சோ ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால இந்த படத்திற்கு குறுகிய நாட்களை தான் கால் ஷீட்டா கொடுத்திருக்காரு. சோ உடனே முடித்துவிட்டு அடுத்த படத்துல ஜம்ப் ஆகவும் இருக்காரு. சோ இவருடைய அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ண போவது நம்ம அட்லி அவர்கள் தான். அதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்து தற்போது முதற்கட்ட வேலைகள்ல களமிறங்கிட்டாரு நம்ம அட்லி அவர்கள். இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.